ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் 15/5/2025। मीठे बच्चे अपना स्वभाव बाप समान ஈஸி बनाओ। இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுபாவத்தை பாபாவிற்கு சமம் ஈஸி சகஜமாக்குங்கள்। तुम्हारे में कोई घमंड नहीं होना चाहिए। உங்களிடம் எந்த கர்வமும் இருக்கக்கூடாது। ज्ञान युक्त बुद्धि हो, अभिमान न हो। ஞான யுக்த புத்தி இருக்க வேண்டும், அபிமானம் இருக்கக்கூடாது। கேள்வி, सर्विस करते हुए भी कई बच्चे बेबी से भी बेबी है कैसे? சேவை செய்து கொண்டிருந்தாலும் சில குழந்தைகள் குழந்தையிலும் குழந்தைத்தனமாக இருக்கிறார்கள், எப்படி? कई बच्चे सर्विस करते रहते हैं, दूसरों को सुनाते रहते हैं ज्ञान, लेकिन बाप को याद नहीं करते। நிறைய குழந்தைங்க சேவா பண்ணிகிட்டே இருக்காங்க, பிறருக்கு பாபாவோடைய ஞானமும் கொடுத்துட்டே இருக்காங்க, ஆனால் பாபாவை நினைவு செய்கிறதில்ல। கேத்தே ஹே பாபா யாத் பூல் ஜாத்தி है, பாபா உங்கள் நினைவு மறந்து போயிடுதுன்னு சொல்கிறாங்க। தோ பாபா உன்னை பேபி சேபி பேபி கேத்தா, அவங்களெல்லாம் பாபா என்ன சொல்கிறாரு? குழந்தையிலையும் குழந்தையாவே இருக்காங்க, சின்ன பிள்ளையிலையும் சின்ன பிள்ளையாவே இருக்காங்க। क्योंकि बच्चे कभी बाप को भूलते नहीं, என குழந்தைங்க ஒருபோதும் தந்தையை மறப்பது இல்லை। तुम्हें जो बाप प्रिंस प्रिंसेस बनाते उसे तुम भूलते क्यों जाते? உங்களை யார் இளவரசன் இளவரசி ஆக்குறாரோ அவரையே நீங்க மறப்பீங்களா என்ன? अगर भूलेंगे तो वर्षा कैसे मिलेगा? மறந்தீங்க அப்படின்னா ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? तुम्हें हाथों से काम करते भी बाप को याद करना है, நீங்கள் கைகள் மூலமா காரியம் செஞ்சாலும் பாபாவை நினைவு செய்யணும்। ஓம் சாந்தி। पढ़ाई की एम ऑब्जेक्ट तो बच्चों के सामने है, படிப்போட லட்சியம் குழந்தைங்க முன்னாடி இருக்குது। बच्चे ये भी जानते हैं कि बाप साधारण तन में है, सो भी बूढ़ा तन है। குழந்தைங்க இது கூட தெரிஞ்சிருக்காங்க, பாபா சாதாரண உடல்ல வந்திருக்கார், அதுவும் வயோதிக உடல்। वहाँ तो बल बूढ़े होते तो भी खुशी रहती है कि हम बच्चा बनेंगे। அந்த உலகத்தில் வயோதிக பருவம் வந்தால் கூட குஷியாக இருப்பாங்க, ஏன்னா அடுத்து நான் போய் குழந்தையாக போகிறேன்। तो ये भी जानते हैं इनको ये खुशी है कि हम ये बनने वाले, அதே போல் இவருக்கு கூட தெரியும் அடுத்து நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறது। ஸோ அந்த குஷியில் இருக்காரு। பச்சே ஜேசே சலன் ஹோ ஜாத்தி है, ஆகையால் அவரோட நடத்தை கூட எப்படி இருக்கா? குழந்தை போல இருக்குது। பச்சே மிசல் ஈஸி ரேத்தே, கமண்டாதி குச் நெய்யே, குழந்தைங்க போல சகஜமாக இருக்காராம், இவர்கிட்ட எந்த கர்வம் இல்லை। ज्ञान की बुद्धि है, ஞானத்தோட புத்தி இருக்குது। ஜெசே இன்கி ஹே வஹி தும் பச்சோं की होनी चाहिए, அப்போ இவர்கிட்ட எப்படி இருக்கோ புத்தி, அது போல நீங்களும் குழந்தைங்க இருக்கணும்। बच्चे भी कहते हम प्रिंस प्रिंसेस बनेंगे, बाप कहते हैं बिल्कुल ठीक है। குழந்தைங்களும் சொல்கிறோமா பாபாட்ட, பாபா நாங்கள் இளவரசன் இளவரசி ஆயிடுவோம்। பாபா சொல்கிறார் முற்றிலும் சரி குழந்தை, துமாரே முக்குமே குலாப், உன் வாயில குலோப் ஜாமுன்। ये इम्तहान है प्रिंस प्रिंसेस बनने का, இந்த தேர்வே இளவரசன் இளவரசி ஆகிறதுக்கான தேர்வு। नॉलेज तो बड़ी सहज है, ஞானம் ரொம்ப சகஜம்। बाप को याद करना है और भविष्य वर्षे को याद करना है, பாபாவை நினைவு செய்யணும், அடுத்த எதிர்கால ஆஸ்தியை நினைவு செய்யணும்। इस याद करने में मेहनत है, இந்த நினைவுல தான் உழைப்பு இருக்குது। பாபா அக்சர் கேத்தே ஹே தும் தோ பேபி ஹோ, பாபா அடிக்கடி சொல்றாரு நீங்கள்லாம் குழந்தைங்க, சிறு பிள்ளை। तो बच्चों के उलझने आते हम बेबी है, அப்போ குழந்தைங்க புகார் பண்ணுறாங்களாம் பாபாட்ட, என்ன பாபா நாங்கள் என்ன சின்ன பிள்ளையாவேவா இருக்கோம்? பாபா கேத்தே ஹா பேபி ஹோ, பாபா சொல்கிறார் ஆமா இன்னும் சிறு பிள்ளைத்தனமாக தான் இருக்கீங்க। बल ज्ञान तो बड़ा अच्छा है, प्रदर्शनी में सर्विस बहुत अच्छी करते हो, रात दिन सर्विस में लग जाते हो, तो फिर भी बेबी कह देता हो। பாபா சொல்ல ஞானம்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு, கண்காட்சியில் நல்ல சேவையும் பண்ணுறீங்க, இரவு பகல் சேவையில் நல்லா ஈடுபட்டு இருக்கீங்க, ஆனாலும் சிறுபிள்ளைத்தனம்னு ஏன் சொல்கிறேன்? பாபா கேத்தே ஹே ये ब्रह्मा भी बेबी है, பாபா சொல்கிற அந்த பிரம்மாவும் பேபியாக தான் இருக்கார்। ये बाबा कहते हैं तुम हमारे से भी बड़े हो, इनके ऊपर तो बहुत मामले। இந்த பாபா சொல்கிறாரு நீங்கள் என்னை விட பெரியவங்க, பிரம்மா பாபா சொல்கிறார், ஏன்னா இவர் மேலே நிறைய பொறுப்புகள் இருக்குது। ஜின்கே மாத்தே மாம்லா, யாரோட தலையில் பொறுப்பு என்ற சுமை இருக்கோ அவங்களுக்கு சிந்தனை ஓடிட்டே இருக்கும்। कितने समाचार बाबा के पास आते, इसलिए फिर सुबह को बैठ याद करने की कोशिश करते।
பகல்ல எவ்வளோ செய்திகள் பாபாவுக்கு வந்துட்டே இருக்கு. அதனாலதான் பாபா அதிகாலை எழுந்திரிச்சு உட்காந்து நினைவு செய்யறதுக்கு பயிற்சி பண்றார். वर्षा तो उनसे ही पाना है, ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். तो बाप को याद करना, அப்ப நான் பாபாவை நினைக்கணும். सब बच्चों को रोज समझाता हूं, எல்லா குழந்தைங்களுக்கும் டெய்லி புரிய வைக்கிறேன். மீட்டே பச்சோ தும் யாத் கி யாத்ரா மே போத் கம்சோர் ஹோ, இனிமையான குழந்தைங்களே நீங்க நினைவு யாத்திரையில ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு சொல்றாராம். ज्ञान में तो बल अच्छे हो, परंतु हर एक अपने दिल से पूछे मैं बाबा की याद में कितना रहता हूं. ஞானத்துல ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கீங்க, ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தை கேளுங்க, நான் பாபாவுடைய நினைவுல எவ்வளோ இருக்கிறேன். अच्छा दिन में बहुत काम आदि में बिजी रहते हो, யூ तो काम करते भी याद में रह सकते हो. நல்லது, பகல்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, பிஸியா இருக்கீங்க, ஆனாலும் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் நினைவு செய்ய முடியும். जो बच्चे अपना पूरा पूरा पोता मेल बाप को भेज देते, बाबा उन्हें भी अपने राय देते हैं. எந்த குழந்தைங்க தன்னுடைய முழுமையிலும் முழுமையான கணக்கு வழக்க பாபாவுக்கு அனுப்புறாங்களோ பாபா அவங்களுக்கு தான் தன்னுடைய ஆலோசனைகளை கொடுப்பார். बच्चों को बताना चाहिए हम बाप को कैसे याद करते हैं. குழந்தைங்க சொல்லணும், நான் பாபாவை எப்படி நினைக்கிறேன். कब याद करते हैं, எப்போது பாபாவை நான் நினைவு செய்கிறேன். फिर बाप राय देंगे, அப்புறம்தான் பாபா உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாரு. பாபா समझ जाएंगे इनकी ये सर्विस है, इस अनुसार उनको कितनी फुर्सत रह सकती है. பாபாவும் புரிஞ்சுப்பாராம், இவங்களுக்கு இந்த மாதிரி வேலை இருக்கு, லௌகிக் வேலை இந்த மாதிரி இருக்கு, அதோட அனுசாரம் இவங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும், எப்படி டைம் இவங்க கொடுக்க முடியுங்கிறதையும் பாபா தெரிஞ்சுப்பார். கவர்மெண்ட் கி நௌக்கரி வாலோங்கோ ஃபுர்சத் போத் रहती है, கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது. काम बहुत थोड़ा हल्का होता है, बाप को याद करते रहो. உங்களோட வேலை ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிருதுன்னா நீங்க உட்காந்து பாபாவை நினைவு செய்யலாம். घूमते फिरते भी बाबा की याद रहे, நடந்தாலும் சுற்றினாலும் நீங்க பாபாவை நினைக்கலாம். பாபா டைம் भी देते, பாபா உங்களுக்கு நேரமும் கொடுக்கறார். अच्छा रात को 10-9 बजे सो जाओ, फिर 2-3 बजे उठकर याद करो. நல்லது, இரவு 9 மணிக்கு தூங்கிருங்க, அப்புறம் 2 மணி 3 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து யோகா பண்ணுங்க. यहाँ आकर बैठ जाओ, இங்க கூட நீங்க வந்து உட்காரலாம். परंतु ये भी बैठने की आदत बाबा नहीं डालते, याद चलते फिरते भी कर सकते हो. ஆனா உட்காந்து யோகா பண்ணணும் அப்படின்றதே பழக்கத்துல கொண்டு வந்துடக்கூடாது. நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு செய்யற பழக்கம் இருக்கணும். यहाँ तो बच्चों को बहुत फुर्सत है, मधुबन வரீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது. आगे तुम एकांत में पहाड़ों पर जाकर बैठते थे, முன்னாடியெல்லாம் நீங்க ஏகாந்தமா மலை மேல போய் உட்காந்து யோகா பண்ணீங்க. सुबह को उठकर ऐसे बाप की याद में बैठ जाओ, அதிகாலை எழுந்திருச்சு இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்யுங்க. फिर तक जाते हो, அதுக்கப்புறம் களைப்பாகுதா, अच्छा याद में लेट जाओ, நினைவிலே படுத்துருங்க. பாபா யுக்தியா பத்லாத்தே, பாபாவும் நிறைய வழிகளை நமக்கு சொல்லி கொடுக்கறார். चलते फिरते याद नहीं कर सकते हो तो बाबा कहेंगे अच्छा रात को नेष्टा में बैठो तो कुछ तुम्हारा जमा हो जाए. நடந்தாலும் சுற்றினாலும் உங்களால நினைவு செய்ய முடியலையா, அப்போ பாபா சொல்ல நல்லது, இரவு நேஷ்டையில போய் உட்காந்துருங்க, அப்ப கொஞ்சமாவது உங்களுக்கு வருமானம் சேமிப்பாகும். परंतु ये जबरदस्ती एक जगह बैठना हठयो हो जाता, ஆனா வலுக்கட்டாயமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது கூட என்ன ஆயிடும், ஹட்டயோகம் ஆயிடும். துமாரா तो है सहज मार्ग, ஆனா உங்களுடையதோ சகஜமான பாதை. रोटी खाते हो बाबा को याद करो, ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டே பாபாவை நினைவு செய்யுங்க. इस बाबा द्वारा विश्व का मालिक बन रहे, நான் பாபா மூலமா உலகத்துக்கு எஜமானன் ஆகிறேன்னு நினைங்க. अपने साथ बातें करते रहो, தன்னோடு பேசிட்டே இருங்க. मैं इस पढ़ाई से ये बनता हूँ, நான் இந்த படிப்பின் மூலமா இந்த நிலை அடைகிறேன்னு நினைங்க. முரளி படுக்கர் சுனாவோ, முரளி படிச்சு எல்லாருக்கும் சொல்லுங்க. யாது கர்த்தே ரஹோ, நினைவு செஞ்சுட்டே இருங்க. யாது கர்த்தே கர்த்தே ஆத்மா பவித்திர ஹோ ஜாயகி, நினைவு செய்ய செய்யதான் ஆத்மா பவித்திரமாகும். பெட்ரோல் பர்த்தா ஜாயகா, பெட்ரோல் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபிரிய பாகே, அதுக்கப்புறம் ஆத்மா ஓடிடும். ये शिव बाबा की बारात कहो बच्चे को, இது சிவனுடைய மன ஊர்வலம்னு சொல்லலாம் அல்லது குழந்தைங்கன்னு சொல்லலாம். बाप कहते मैं आया हूँ, काम चिता से उतार, तुमको अब योग चिता पर बिठाता हूँ. பாபா சொல்ற, நான் வந்திருக்கிறதே காமம் என்ற சிதையிலிருந்து உங்களை விடுவிச்சு ஞானம் யோகம் என்ற சிதையில அமர வைக்கிறேன். अच्छा, நல்லது. தாரணைக்கான சாரம், ஏம் ஆப்ஜெக்ட் கோ சாம்னே ரக் குஷி மே रहना, லட்சியத்தை எதிரில் வைத்து குஷியாக இருங்கள். कभी दिल होल नहीं बनना है, ये ख्याल कभी ना आए कि सब तोड़े ही राजा बनेंगे. ஒருபோதும்
இந்த மாதிரி மனச்சோர்வு வந்துடக்கூடாது. என்னன்னா, எல்லாரும் என்ன ராஜாவாக போறாங்க, இந்த மாதிரி சிந்தனை பண்ணி மனச்சோர்வு அடைந்து விடக்கூடாது. புருஷாரத்கர் ஊஞ்ச் பத் பானா, முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடையணும். செகண்ட் பாயிண்ட், மோஸ்ட் பிலவ்டு பாப்கோ படே பியார் சே யாது கர்னா, மிகவும் அன்பான தந்தையை மிக அன்பாக நினைவு செய்யுங்கள். இஸ்மே பேபி நெய் பன்னா, இதுல சிறுபிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது. யாது கேலியே சவேரே கா டைம் அச்சாய், நினைவிற்காக அதிகாலை நேரம் நல்ல நேரம். ஆராம் சே சாந்தி மே பேட் யாது கரோ, ஆராமா சாந்தியா உட்காந்து நினைவு செய்யுங்க. वरदान, यज्ञ सेवा द्वारा सर्व प्राप्तियों का प्रसाद प्राप्त करने वाले ऑलराउंड सेवादारी भव. யக்ய சேவை மூலமாக அனைத்து பிராப்திகள் என்ற பிரசாதத்தை அடையக்கூடிய ऑलराउंड सेवादारी भव. संगम युग पर ऑलराउंड सेवा का चांस मिलना ये भी ड्रामा में एक लिफ्ट है. சங்கம யுகத்துல ஆல்ரவுண்ட் சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கிறது கூட டிராமால ஒரு லிஃப்ட். जो प्यार में यज्ञ की ऑलराउंड सेवा करते उन्हें सर्व प्राप्तियों का प्रसाद स्वतः प्राप्त हो जाता है. யார் அன்போடு யஜ்யத்தில் ஆல்ரவுண்ட் சேவா பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா பிராப்திகளுடைய பிரசாதம் தானாகவே கிடைத்து விடுகிறது. வே நிர்விகன் रहते हैं, அவங்க நிர்விக்னமாக இருப்பார்கள். एक बारी सेवा की और 1000 बार सेवा का फल प्राप्त हो गया. ஒரு முறை சேவை பண்ணிட்டா 1000 முறை சேவையோட பலன் கிடைக்குது. சதா ஸ்தூல் சூக்கியம் லங்கர் லகா ரஹி, சதா ஸ்தூலத்திலையும் சரி சூட்சுமத்திலையும் சரி கடிவாளம் போடப்பட்டே இருக்க வேண்டும். கிசி கோ பி சந்துஷ்ட் கர்னா ये सबसे बड़ी सेवा, யாரையும் திருப்திப்படுத்துறதான் பெரிய சேவா. மெஹமான் நிவாசி கர்னா ये सबसे बड़ा भाग्य है. விருந்தினர்களை உபசரிக்கணும் கரெக்டா, அதுதான் அனைத்திலும் பெரிய பாக்கியம். ஸ்லோகன், स्वमान में स्थित रहो तो अनेक प्रकार के अभिमान स्वतः समाप्त हो जाएंगे. ஸ்வமானத்தில் ஸ்திரமாக இருக்கும்போது அநேக விதமான அபிமானம் தானாகவே சமாப்தியாகிவிடும். அவ்யக்த சமிக்கை, எப்படி உலகத்தின் ராயல் ஆத்மாக்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பொருட்களில் தன்னுடைய புத்தியையோ நேரத்தையோ பயன்படுத்த மாட்டார்கள். பார்த்தும் பார்க்காமல் இருப்பார்கள், கேட்டும் கேட்காமல் இருப்பார்கள். அப்படி நீங்கள் ஆன்மீகமான ராயல் ஆத்மாக்கள் எந்த ஒரு மற்ற ஆத்மாக்களின் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது எது ராயல் அல்லவோ அதில் தன்னுடைய புத்தியையும் நேரத்தையும் நீங்கள் கொடுக்க முடியாது. ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒருபோதும் வீணான சாதாரணமான வார்த்தைகள் வெளிப்பட முடியாது. அச்சா, ஓம் சாந்தி.